அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் மை சேனல். இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டே, உமன்ஸ் டே. ஸோ அதனால் ஸ்கூல் என்னோடய பையனோட ஸ்கூல் எங்களை பேரண்ட்டை இன்வைட் பண்ணியிருக்காங்க. நிறையா எக்ஸ்போ போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸ்டார்டிங்கே இது தான் இருந்துச்சு, உமன்ஸை பற்றி நிறையா பிக்சர்ஸு பொக்கேலாம் இருந்தது. ஸ்டார்டிங்ஸ் அதுலேருந்தே ஆரம்பிச்சிருந்தது. நிறையா மெஹந்தி கலெக்ஷன்லாம் நிறையா இருந்தது. வீட்டு உபயோகப் பொருட்களும் நிறையா இருந்துச்சு. ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையா இருந்தது. இப்போ மெஹந்தி இது கெமிக்கல் கலக்காத மெஹந்தி தான். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோம்லேயே செய்கிற மெஹந்தி அந்த மாதிரி அதுதான் நான் வாங்கியிருந்தேன். ப்ளஸ் ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். ரம்ஜான் முபாரக்குன்னு சொல்லிட்டு 2 ஸ்டிக்கர் எல்லாம் இருந்தது, அது நான் வாங்கியிருந்தேன். ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்தது. அப்புறம் ஃபேஸ் ரிமூவ் பண்ணுறது, ஃபேஸில் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷு, அந்த மாதிரி ஹோம்லேயே தயாரிக்கப்பட்டது அந்த மாதிரிலாம் சேல்ஸ் பண்ணாங்க. குட்டீஸ் அந்த கார் ரேஸ் அந்த மாதிரி குட்டி குட்டி கார்ஸ்லாம் இருந்தது.
இப்போ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நோன்பு திறந்து ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவும் ஸ்பெஷலான டே. ஃபஸ்ட்டு என்னோடய பொண்ணோட பர்த்டே. இன்றைக்கி தான் பிறந்தா மாதிரி இருக்குது. குழந்த பிறந்து டாக்டர் கையில் கொடுத்து. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்லாம் எனக்கு நிறையா மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. சின்ன குழந்தையிலேருந்து பார்த்து வளர்ந்து. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஸ்வீட் மெமரிஸ் தான். அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளையா போயிட்டா அப்படின்னு வயசு ஆகுது. ஒரு வருஷமும் வந்து நம்ம கடந்து வரோம். அந்தந்த வருஷத்தை வந்து நம்ம ரசித்து அந்த பிள்ளைங்களோட ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து என்னோடய பொண்ணு வந்து ஃபஸ்ட் பேபி வந்து உமன்ஸ் டே அன்னைக்கு தான் குழந்த பிறந்தது. ரொம்ப ஸ்பெஷலான டே வந்து இன்றைக்கி உமன்ஸ் டே ப்ளஸ் என்னோடய பொண்ணோட பர்த்டே. ரொம்ப சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணோம் நோன்பு திறந்ததுக்கு அப்புறமா. என் பொண்ணுக்கு பிடிச்ச சாக்லேட் கேக்கு அதை ஆர்டர் பண்ணி கட் பண்ணி ரொம்பவும் என்ஜாய்மெண்ட்டாக இன்றைக்கி டே அப்படியே போயிடுச்சு. என் பொண்ணும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால். எனக்கும் ஓல்டு மெமரிஸ்லாம் நிறையா ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது. என்னோடய பையனும் ஒரு பக்கம் புது ட்ரெஸ் போட்டுட்டு அவன் ஒரு பக்கம் ஜாலியாக அக்காவோட கேக்கை வந்து கட் பண்ணிவிட்டு செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தான். இன்றைக்கி வந்து மகளிர் தினம் வந்து கொண்டாடும் அனைத்து பெண்களுக்குமே மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்கள் வந்து அனைத்து துறைகளிலும் முதல் நிலையில் இருக்கணும், சாதிக்கணும். வீட்டில் வந்து முடங்கி உட்காரக்கூடாது. படிக்கணும், ஜாஸ்தி படிக்கணும். படிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த காலத்தில் தான் ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் படிக்க வச்சாங்க. படிக்க முடியாது, நிறையா ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த காலத்தில் அந்த மாதிரி இருக்காது. படிப்பை வந்து கையில் பிடிச்சிக்கங்க, விட்டுறாதீங்க. எல்லா உமன்ஸுமே படிப்பு தான் வந்து நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும். கஷ்டத்துலேயும் சரி, நம்ம ட்ராவல் பண்ணும் வரைக்குமே அந்த படிப்பு தான் வந்து நல்ல வந்து ஒரு லைஃப் நம்மளுக்கு காட்டும். படிக்கணும், ப்ளஸ் நல்ல ஜாபில் ஒர்க் பண்ணணும், நல்ல நிலமையில் இருக்கணும். ஆல் கேர்ள்ஸ் எல்லாருமே, எல்லா உமன்ஸுமே சொல்கிறேன். படிக்காதவங்களும் நிறையா சாதிக்கிறாங்க. படிக்கணும், அதுதான் இப்போ நான் சொல்ல வர்றது. நிறையா சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்லா படிப்பெல்லாம் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் அப்படி சொல்கிறேன். ஹாப்பி உமன்ஸ் டே.